அகதிகளை உள்வாங்கும் விவகாரத்தில் கனடா அதன் தொகையை குறைத்து வருகின்றது என்பது பாரிய உண்மை. ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்ற நிலையில் அவர்கள் தற்பொழுது எடுத்திருக்கின்ற பிரச்சனையாக இந்த அகதிகளுக்கான சுகாதார இந்த பாதுகாப்பு திட்டம், எங்களுக்கு ஓகிப் இருப்பது போல, ஒன்றாரியோ மாகாண இது இருப்பது போல, இந்த அகதிகளுக்காக இருக்கின்ற இந்த சுகாதார திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அல்லது செலவழிக்கப்படுகின்ற பணம் என்பது 2019 ஆண்டில் சுமார் 220 மில்லியனோ அல்லது 219 மில்லியனாக இருந்து இப்பொழுது 1 பில்லியனாக வந்துவிட்டதாகவும் 2030 அது 1.5 பில்லியன்களாக, அதாவது 200 மில்லியனில் இருந்து இப்பொழுது 1000 மில்லியன் டாலர்களாக அது செலவு அதிகரித்திருக்கின்றது. அதனை இன்னும் 5 வருடங்களில் அது 1500 மில்லியன்களாக மாறப்போகின்றது என்கின்ற ஒரு கருத்தியலில் இவர்கள் ஒரு அண்ணளவாக ஒரு கருத்து பதிவை செய்து அதனை ஒரு விவாதத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். கன்சர்வேட்டிவ் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்குதானே, இப்போ கல்வி ரீதியாகவோ இல்லாவிட்டால் மருத்துவ ரீதியாகவோ இவர்களுக்கு கிடைக்கிற இந்த உதவி பணங்கள் குறித்தெல்லாம் அங்கே பேசப்பட்டிருந்தது. இதில் ஆக்கப்பூர்வமாக வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்குமே மக்களுக்குமே சில நேரம் இந்தந்த விடயங்கள் விசனத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கலாம். இப்போ எங்களுடைய உழைப்பில் இருந்து இவ்வாறு அந்த அகதி கோரிக்கை கோருபவர்களில் உண்மையாக கோருபவர்கள் இருக்கிறார்கள், வெறுமனை சும்மா கோருபவர்கள் இருக்கிறார்கள். ஆக இது எங்களுடைய பணத்தில் இருந்து எடுத்து ஏன் கொடுக்கப்பட வேண்டும்? அதுவும் சமீப காலத்துல இந்த குடிவரவு குடியகழ்வு என்பது நிறையவே பிழையான விதத்திலே பாவிக்கப்பட்டது. ஆக இந்த விசனம் எல்லாம் ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு வெளியிலேயும் இருக்கிறது. இது நிச்சயமாக ஒரு பேசு பொருளாக அல்லது வாக்கு வங்கியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அவர்கள் கருதுவதற்கான காரணம், தற்பொழுது இந்த கட்சி தாவலில் இன்னும் பலருமே அங்கால் லிபரல் கட்சியின் பக்கமாக தாவுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதான நிலையில் தங்களை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இதை செய்கின்றார்கள். இதே போல அவசர உயிர் காப்புக்கான மருத்துவ தேவைகளை மாத்திரம் வழங்க வேண்டும், மற்ற தேவைகளை வழங்கக்கூடாது என்று குறிப்பிடுவது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாகத்தான் பார்க்க முடியும் என்று சொன்னால், கனடா எப்பொழுதுமே மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் நோக்கி வெளிநாடுகளுக்கே தாராளமாக உதவி செய்கின்ற ஒரு நாடாக தன்னை அறிமுகப்படுத்தி அல்லது அவ்வாறு செயற்பட்டு வருகின்றது.